அண்ணா டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னங்கண்ணா? நல்ல ஐடியாவே இருக்கே. ஹாய் HH அமிகோஸ். அமிகோஸ். இந்த வீடியோவில் டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, எதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஹரிஷ். அண்ணா உங்க அர்ஷினி. டிஸ்டன்ஸுன்றது ஒரு ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட் போக ஆக்சுவல் கிலோமீட்டர், அதை நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது வந்து அதே ஸ்பாட்லேருந்து இன்னொரு ஸ்பாட் போக கம்மியான கிலோமீட்டர், அதை டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். உனக்கு புரியபடி சொன்னோன்னா எக்ஸாம்பிள், இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ அங்கே ரோடு போடுற வேலை நடக்குது. நீ சுற்றிக்கிட்டு பக்கத்து ரோடு வழியாக அந்த கடைக்கு போகிற, அப்போ 2 கிலோமீட்டர் ஆகுது. அப்போ எது டிஸ்டன்ஸ், எது டிஸ்பிளேஸ்மெண்ட்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம டிஸ்டன்ஸ் ஆகும் சொல்கிறோம். சூப்பர். கம்மியான கிலோமீட்டர் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணால் லாங்கஸ்ட் கிலோமீட்டர் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஆமாம். இப்போ இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. புரியுதா? நான் என்னன்னா பேசுகிறேன், ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்னன்னா? ஸ்கேலார் குவான்டிட்டின்னு வந்து ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் நம்மளுக்கு சொல்லுவோம். ஆனால் வெக்டார் குவான்டிட்டின்றது வந்து மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷனையும் சொல்லுவோம். இப்போ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற கோவில் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற கோவில் 2.5 கிலோமீட்டர். இது நம்ம ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் சொல்கிறோம், இது ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுவே இங்கேருந்து 2.5 கிலோமீட்டரில் கோவில் இருக்கு, எந்த டைரக்ஷனில் போகணும், இங்கேருந்து இப்படியும் 2.5 கிலோமீட்டர் போகலாம், இப்படியும் 2.5 கிலோமீட்டர் போகலாம், இல்லை இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம், எந்த டைரக்ஷனில் இருக்குது, நார்த்தா சவுத்தா, நார்த் ஈஸ்டா நார்த் வெஸ்டா, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நம்ம டைரக்ஷன் சொல்லுவோமா. இது வெக்டார் குவான்டிட்டி. இப்போ டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஸ்பீடில் மெஷர் பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம வெலாசிட்டியில் மெஷர் பண்ணுவோம். வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஸ்பீடுன்றது வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். அகெயின் ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டின்றது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? ஓகே. இந்த வெலாசிட்டி பை டைமை நம்ம ஆக்சிலரேஷனை மெஷர் பண்ணோம், அதை நான் அடுத்த வீடியோ சொல்லித்தரேன். ஓகேவா? உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. உங்களுக்கு?